حمدا لمن خلق الإنسان وعلمه البيان والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவரது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கையான பெருமக்களே, இரண்டு நிகழ்வுகளை இங்கே இணைத்து ஒரு நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒன்று, இளம் வயதிலேயே குர்ஆனை மனதில் சுமந்த வைரமங்கையை பாராட்டும் நிகழ்வு. இன்னொன்று வழமையான பயான் நிகழ்ச்சி. இந்த இரண்டையும் இணைத்து இங்கே நாகை முஸ்லிம் ஜமாத் சார்பாக யா ஹுசைன் ஜாமியா மஸ்ஜிதிலே நடைபெறக்கூடிய இந்த நல்ல நிகழ்வுக்கு தலைமை ஏற்றிருக்கக்கூடிய சங்கைக்குரிய தலைவர் அவர்களே, அருள்மறையை ஓதி இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைத்த கண்ணியத்திற்குரிய ஹதரத் அவர்களே, இந்த ஜமாத்தை சார்ந்த பெருமக்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அன்பு சகோதரர்களே, பெரியோர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருள் நம் அத்தனை பேரையும் சூழட்டுமாக. இன்றைய தினம் இந்த குழந்தையை, சிறுமியை வாழ்த்துவதற்கான காரணம் இந்த குர்ஆனை இந்த இளம் வயதிலேயே மனதில் சுமந்து சாதனை படைத்ததற்காக. எனவே இதை ஒட்டியே எனது உரை அமைய வேண்டும் என்று இந்த நிகழ்வை ஏற்படுத்தியவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க வியப்பின் சிகரம் அல் குர்ஆன் என்ற ஒரு தலைப்பினை நான் வழங்கினேன். குர்ஆனை குறித்து முஸ்லீம்கள் எந்த அளவிற்கு விளங்கி இருக்கிறார்கள் என்பதை நான் புரிய முடியவில்லை. ஆனால் முஸ்லீம் அல்லாத அறிஞர்கள் விளங்கி வைத்திருக்கிறார்கள். அதற்கான நிறைய சான்றுகளை நான் பார்க்க முடிகிறது. இந்த குர்ஆன் எப்போது எந்த சூழலில் இறக்கப்பட்டது என்பதை நான் புரியணும். இஸ்லாம் இந்த மார்க்கத்தை பொறுத்தவரை 4 வேதங்கள் அருளப்பட்டதாக இந்த மார்க்கம் சொல்லும். தௌராத், ஜபூர், இன்ஜீல், ஃபுர்கான், இந்த குர்ஆன். அந்தந்த வேதங்கள் இறக்கப்படும் பொழுது அந்த காலத்தில் உள்ள சூழல் எப்படி இருந்ததோ அதை பொறுத்துத்தான் அந்த வேதங்கள் எல்லாம் இறக்கப்பட்டது. குர்ஆன் ஷரீஃப் இறக்கப்பட்ட காலம் எப்படிப்பட்ட காலம் தெரியுமா? நம்மெல்லாம் என்ன சொல்லி வர்றோம் அந்த காலத்தை? ஐயாமுல் ஜாஹிலியா என்ன, அதுக்கு ஒரு பேர் இருக்குது. உலமாக்கள் இதை சொல்லுவாங்க, பொதுமக்கள் இதை விளங்கியிருப்பாங்க. ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொன்னாலே மடமை காலம், அறிவில்லாத காலம், முட்டாள்களினுடைய காலம் என்று அதற்கு பெயர். அந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் எல்லாம் முட்டாள்களாக, அறிவிலிகளாக அப்படியா வாழ்ந்தார்கள் என்றால் இல்லை. இலக்கியத்தினுடைய உச்சத்தை தொட்டவர்கள். நம்ம நினச்சிட்டு இருக்கிற மாதிரி அந்த காலத்தில் முட்டாள்லாம் இருக்க இல்லை, அப்படி முட்டாளாக அந்த மக்கள் இருக்கல. இலக்கியத்தினுடைய உச்சத்தையே தொட்டாங்க. ஒரு தகவலை நான் இங்கே சொல்கிறேன் பாருங்கள்.
இன்றைக்கும் கூட தமிழக அரசினுடைய பாடத்திட்டத்தில் அரபு மொழி என்று இருக்குது. பிஏ அரபிக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா, அல்லது அப்துல்லமா எடுத்தீங்கன்னா, அல்லது எம்ஏ அரபிக்கு எம்ஏ நீங்கள் எடுத்தீங்கன்னா, இந்த தமிழக அரசினுடைய பாடத்திட்டத்தில் உள்ள கிதாபுகளில் ஒன்று இம்ரவுல் கைஸினுடைய பாடல்கள். இந்த இம்ரவுல் கைஸி யார் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு கொஞ்சம் காலத்திற்கு முன்னால் வாழ்ந்தவன். கொஞ்சம் யோசிங்க. அப்போ அந்த காலத்தில் வாழ்ந்த அவனுடைய பாடல்கள் இன்றைய பாடத்திட்டத்தில் இருக்கு. இன்றைய பாடத்திட்டத்தில் இவ்வளவு அறிவு வளர்ந்திருக்கக்கூடிய இந்த காலத்திட்டத்தில் அவன் எழுதிய கவிதைகள் எல்லாம், அந்த இம்ரவுல் கைஸ் என்ற அந்த கவிஞன் எழுதிய கவிதைகள் இன்றைய பாடத்திட்டத்திலே ஒரு அரசு கொண்டு வருகிறது என்றால் அந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் எல்லாம் முட்டாள்களா? இல்லை. ஏன் முட்டாள்கள் மடமை காலம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் நம்ம சொல்கிறேன். நல்ல படித்த ஒரு இளைஞன் அல்லது ஒரு பெரியவர் நல்லா படிச்சிருக்கிறார், பெரிய டிகிரியில் வந்திருக்கிறாரு, மாஸ்டர் டிகிரி வாங்கியிருக்கிறான்னு வைங்க. அவர் தெருவில் குடிச்சிட்டு போகிறான்னு வைங்க, போதையில் அப்படியே உளறிக்கிட்டு போகிறார். நம்ம என்ன சொல்லுவோம்? படித்த முட்டாள் சொல்லுவோமா இல்லையா? அல்லது ஒரு சமூகத்தில் அவர் தவறாக நடந்து கொள்கிறார் என்றால், ஒரு சபையிலே தப்பாக நடந்து கொள்கிறார்னால், இவன்லாம் மனுஷனா? ஒரு படித்த முட்டாளாக இருக்கிறான், என்னத்தை போட்டு படித்தான் முட்டாள் என்று சொல்வோமா இல்லையா? படித்தவன் எப்படி முட்டாளாக இருக்க முடியும்? ஒரு டிகிரி வாங்கினவன் எப்படி, அதுவும் மாஸ்டர் டிகிரி வாங்கினவன் எப்படி முட்டாளாக இருக்க முடியும்? இருக்க முடியாது. அப்போ ரெண்டு முரண் இல்லையா? படிப்பு என்பதும் படித்தவன் கல்வி அறிவாளி என்பதும் முட்டாள் என்பதும் முரணா இல்லையா? முரண்தான். ஆனால் எப்படி நாம் அதை சொல்லுகிறோம் படித்த முட்டாள் என்று? படித்தவன் எப்படி முட்டாள், அறிவாளி எப்படி முட்டாள் என்றால் அவன் படித்ததற்கு தகுந்தவாறு நடந்து கொள்ளலை, அதனால் முட்டாள். படித்த முறையில் அவன் நடந்து கொள்ளலை, அவன் தவறாக நடந்து கொண்டதால் அவனை முட்டாள் என்று என்ன செய்கிறது இந்த சமூகம் சொல்லுகிறது. அதைத்தான் அன்றைய காலத்தில் ஐயாமுல் ஜாஹிலியா, மடமை காலம், முட்டாளாக வாழ்ந்தவர்கள், தங்களினுடைய கௌரவத்தை பெரிதாக கருதியவர்கள், தங்களுக்கு பிறந்த பெண் குழந்தைகளையே உயிரோடு கொன்றவர்கள். நமக்கு தெரியும் தானே, இதல் மௌஊதத்து சுயிலத், நாளைக்கு கேட்கப்படும். அந்த உயிரோடு புதைக்கப்பட்ட குழந்தைகளை பார்த்து கேட்கப்படும், இந்த குழந்தைகள் எல்லாம் ஏன் புதைக்கப்பட்டது அப்படின்னு கேள்வி எழுப்பப்படும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்போ தனக்கு பிறந்த பிள்ளையவே பொம்பளை பிள்ளையா இருக்குங்கிறதுக்காக அது ஒரு கேவலமாக மக்கள் பார்க்கிறார்கள் என்பதற்காக இவன் போய் கொல்றான் அப்படின்னு சொன்னா, உயிரோடு போட்டு புதைக்கிறான்னு சொன்னா இவன் முட்டாளா இல்லையா? அவனுக்கு தெரியும் இதை செய்யக்கூடாது என்று தெரிந்தே செய்கிறான். இன்னொரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்லுவேன். புகைப்பிடிக்கிறாங்க, அதில் புகைப்பிடிப்பது கேடுன்னு அதில் போட்டிருக்குது. குடியை கெடுக்கும் அப்படின்ட்டு பாட்டிலேயே போட்டு வச்சிருக்கிறான். குடும்பத்தை கெடுக்கண்டு குடிக்கிறானா இல்லையா? அவனுக்கு தெரியுமா இல்லையா? தெரிந்தும் செய்யக்கூடியவன் தான், அவனுக்கு அந்த அறிவு இருக்கிறது. ஆனாலும் அவன் தன்னுடைய நஃப்ஸுக்கு கட்டுப்படுகிறான். அல்லது இந்த சமூகம் ஒரு காரியத்தை செய்கிறது, அந்த காரியத்தை நாம் செய்யவில்லை என்றால் இந்த சமூகம் நம்மை காரி உமிழும் என்பதற்காக அந்த காரியத்தை செய்யறான்னா அதை முட்டாள் தான் சொல்றது. அவனுக்கு அறிவு இருந்தாலும் அவனை முட்டாள்னு சொல்வது வழக்கம். அந்த அடிப்படையில் தான் அவனுக்கு அந்த ஒரு பெயரை என்ன செய்ய ஐயாமுல் ஜாஹிலியான்னு வந்தது. இப்போ நீங்கள் பாருங்கள், அந்த காலத்தில் இந்த குர்ஆன் இறங்கிய காலம் எவ்வளவு பெரிய இலக்கியத்தினுடைய உச்சத்தில் இருந்தார்கள்ங்கிறதுக்கு ஒரு 2 நிகழ்வை நான் சொல்லுகிறேன். அப்போ புரியும் குர்ஆனினுடைய வியப்பு. குர்ஆன் அவர்களுக்கு சவாலாக இருந்தது, இன்னைக்கு வரைக்கும் சவால் தான். ஒரு அறிஞன் இருந்தான், அவன் நீங்கள் என்ன கவிதைகள் எழுதினாலும் அதற்கு மாற்று கவிதைகள் எழுதுவான். இன்றைக்கி நிறைய கவியரங்கள் கருத்தரங்கங்கள்னு நடக்குதில்லை. இது இன்றைக்கி நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறோம். அரபுகள் குறைஷிகள் அன்றைக்கே செஞ்சாங்க. அது ஒரு அற்புதமான வரலாறு, அழகிய வரலாறு. அதை பேசுவதற்கான கால அவகாசம் இல்லை, அது சப்ஜெக்ட்னா வேறு மாதிரி போயிடும். ஏன்னா அது இலக்கியம் சார்ந்தது. இலக்கிய துறையிலே அவர்கள் சிகரத்தை தொட்டிருந்தார்கள்.
ஒரு கவிஞன் எழுதான், அவன் என்ன செய்வான், தன்னுடைய வீட்டில் என்ன செஞ்சுருக்கிறான்னா, இந்த வெளிப்புறத்தில் 2 கவுண்டர் வச்சுருப்பான். இப்படி 2 கவுண்டர், இந்த பேங்க்லாம் கவுண்டர் வச்சுருப்பாங்க, போஸ்ட் ஆஃபீஸில் கவுண்டர் வச்சுருப்பாங்க, ரயில்வேல டிக்கெட் எடுக்கிறது கவுண்டர் வச்சுருப்பாங்க. அதே போல் 2 கவுண்டர் இருக்கும். ஒரு கவிதையை எழுதி நாம் அப்படி கொடுத்தால் போதும், அதற்கு மாற்று கவிதை அல்லது அதனுடைய தொடர் கவிதையை எழுதி அடுத்த பக்கத்தில் உடனே தருவான். அந்த ஸ்பாட்லேயே கவிதை எழுதுவான். எப்படி இருக்குன்னு யோசிங்க. இப்படிப்பட்டவர்கள் வாழ்ந்த காலம். ஆனால் குரான் வந்த காலத்திலையும் அவன் வாழ்ந்தான். குரான் வந்த காலத்திலையும் அவன் வாழ்ந்தான். ஒரு சஹாபி போய் என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு ஆயத்தை எழுதி கொடுத்தாங்க. இவன் என்ன எழுதுறான்னு பார்ப்போன்னு. என்ன ஆயத்தை எழுதி கொடுத்தாங்க? இன்னா அத்தைனாக்கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர். இதான் குரானில் இருக்கக்கூடியதிலே ஆக சிறிய சூரா. இதான சின்ன சூரா, இதை விட சிறிய அத்தியாயம் இல்லை. இந்த 3 வசனங்கள் இருக்கக்கூடிய இன்னா அத்தைனாக்கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர் அப்படின்னு எழுதி கொடுக்குறான். ஒரு நிமிஷத்தில் ஆன்சர் வரணும். அவன் அதை போல் எழுதணும். ஆனால் வரல. கவுண்டரில் அப்படியே திகைச்சு போய் நிற்கிறாங்க. மக்கள்லாம் நிகைக்கிறாங்க. இவன் என்ன எழுதி கொடுத்தாரு, இவர் இவ்வளோ நேரம் ஆகுது, ஸ்பாட்டில் உடனடியாக பதில் வருமே, மக்கள்லாம் திகைச்சு போய் நிற்கிறாங்க. ஆனால் பதில் வந்தது, ரொம்ப நேரத்துக்கு பிறகு பதில் வந்தது. அந்த கவிதைக்கு கீழே அவன் எழுதியிருக்கிறான். அந்த குரான் வசனத்துக்கு கீழே அவன் ஒரு வார்த்தை எழுதியிருந்தான். ஒரு வாக்கியத்தை எழுத தான் செஞ்சான். என்ன எழுதான்னு தெரியுமா? அதே தோரணையில் எழுதான். இன்னா அத்தைனாக்கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர் மா ஹாதா கவுலுல் பஷர். இது மனித சொல்லே இல்லை என்று எழுதி முடிச்சிட்டான். என்ன வார்த்தை பாருங்க. அந்த தோரணையிலே அவன் எழுதுறான். அப்போ அவன் திறமையானவங்க புரியணும். அவன் கடைசியில் அவன் என்ன எழுதியிருக்கிறான்? இன்னா அத்தைனாக்கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர் மா ஹாதா கவுலுல் பஷர். அந்த ஸ்டைலில் எழுதுனான். ஆனால் கருத்து இது மனித சொல் அல்ல, இது மனிதனுடைய சொல் அல்ல அப்படின்னு முடிச்சிட்டான். தோற்று போனார்கள். குரானினுடைய இலக்கியத்திற்கு முன்பாக, குரானினுடைய ஆளுமைக்கு முன்பாக, குரானினுடைய வல்லமைக்கு முன்பாக தோற்று போனவர்கள் தான் இன்று வரை இருக்கிறார்கள். யாரும் ஜெயிக்க இல்லை. குரான் சவால் விட்டுக்கிட்டு இருக்குது. ஒரு அழகான செய்தி 2 சொன்னேன். ஒன்று இது, இன்னொன்றை நீங்கள் பாருங்கள். அந்த இம்ரவுல் கைஸ்ன்னு சொன்னேன்ல, அந்த இம்ரவுல் கைஸினுடைய பாடல்கள் எல்லாம் இன்றைக்கி என்ன செஞ்சுருக்குது, பாடத்திட்டத்தில் இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம், வச்சுருக்கிறாங்க. இங்கே மட்டும் இல்லை, நீங்கள் எந்த நாடுகளில் போனாலும் அரபு மொழியில் கவிதைகள் இலக்கியங்கள் படிக்கிறேன்னா அவன்கிட்ட பாடல் இருக்கும். அவனை மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. சபா முஅல்லகாத் அப்படின்னு அரபியில் இன்றைக்கும் இருக்கிறது. காபாவினுடைய திரையில் தொங்கவிடப்பட்ட 7 கவிதைகள் அப்படின்னு இருக்கு. 7 கவிதை தொகுப்புகள். அன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த கவிஞர்கள் என்ன செய்வானோ அப்படின்னா, ஒரு கவிதை எழுதுவான், எழுதி அல்லது இலக்கிய நயம் படைத்த ஒரு கட்டுரை மாதிரி எழுதுவான். எழுதி அந்த காபாவினுடைய திரையில் வந்து தொங்க விட்டுருவான். ஒரு கிளிப் பண்ணிட்டு போயிடுவான். அப்போ அதை படிப்பாங்க. மக்கள்லாம் படிச்சுட்டு அதை விட சிறந்த ஒரு கவிதையை இன்னொருத்தங்க கொண்டு வந்து அதில் எழுதுவான். அப்போ இதை தூக்கிடுவாங்க. அதை விட இது சிறந்தது இல்லைன்னா அதை தூக்கிடுவாங்க. எது சிறந்ததோ அது இருக்கும். இப்படி மாற்று கவிதைகள் வந்து கொண்டே இருக்கும். இப்படி காபாவினுடைய திரையிலே பல்லாயிரக்கணக்கான கவிதைகள் தொங்கவிடப்பட்டாலும் மிகச்சிறந்த கவிதைகளாக அரபுகள், அந்த குறைஷிகள், அந்த மக்களிடத்திலே பார்க்கப்பட்ட கவிதை எது என்றால் இந்த 7 கவிதைகள், சபா முஅல்லகாத். இந்த 7 கவிதைகள், அந்த கவிதைகளில் ஒன்று தான் இவன் இம்ரவுல் கைஸினுடைய. இம்ரவுல் கைஸு ஒரு யங் தான், ஆனால் ரொம்ப திமிரு பிடிச்சவன், ரொம்ப திமிரு பிடிச்சவன். ஒரு அவனோட பாரம்பரியம் அரச பாரம்பரியத்தில் வந்திருக்கான். அரசனாக இல்லை, அரச பாரம்பரியத்தில் வந்திருக்கிறான். அவனுடைய கவிதைகள் இருக்குது. பெரும்பாலும் நீங்கள் இன்றைக்கி உள்ள கவிதை நீங்கள் படிச்சிங்கன்னா அசிங்கமாக தான் இருக்கும். அவன்கிட்ட இல்லை, அந்த காலத்தில் வாழ்ந்த அத்தனை பேரும் கவிதைகள் அப்படி தான் எழுதுனான். நீங்கள் இன்னொரு சான்று நான் உங்களுக்கு சொல்லுவேன். குர்ஆனில் ஷுஆரா அப்படின்னு ஒரு அத்தியாயமே இருக்குது. கவிஞர்கள் அப்படின்னு அத்தியாயம் இருக்குது. அப்போ குர்ஆனே கவிஞர்கள் என்று சொல்லும் ஒரு அத்தியாயத்தை வழங்குகிறது என்றால் அந்த காலத்தில் உள்ள கவிஞர்கள் எவ்வளவு திறமை படித்தவங்களா இருப்பாங்க. குர்ஆனே ஷுஆரான்னு சொல்லுது, கவிஞர்கள் ஒரு அத்தியாயத்தை இறக்குது. அவர்கள் கெட்டவர்களுங்குது. இந்த கவிங்க எல்லாம் நல்லவன் இல்லை, கேடு கெட்ட கவிதைகளை எழுதுனா அப்படின்னு குர்ஆனே பேசுது. ஆனாலும்
அந்த அளவுக்கு சொல்லுதுன்னா அவன் திறமை வாய்ந்தவனாக இருந்தான். அந்த திறமை அத்தனையும் தப்பான வழியில் பயன்படுத்தப்பட்டது. அவனுடைய திறமைகள்லாம் தப்பாக தான் பயன்படுத்தினாங்க. ரொம்ப செக்ஸியாக இருக்கும், கேவலமாக இருக்கும். நான் அப்படி நடந்தேன், இப்படி நடந்தேன், அதை சாப்பிட்டேன், இதை கேவலம் அசிங்கமாக கவிதைகள் தான். ஆனால் அந்த வார்த்தைகள்லாம் கடும் வார்த்தைகளாக இருக்கும். அந்த ஸ்டைல் அழகாக இருக்கும், அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் கருத்து அத்தனையும் அசிங்கமானது, பெரும்பாலும் அப்படி தான் இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இந்த இம்ருல் கைஸ் அடுத்தவர்களை குறித்தே சாடிக்கிட்டு இருப்பான். அவனை சாடுறது, இவனை சாடுறது, அந்த கவிஞனை சாடுறது, அந்த மற்றவனை அவனுக்கு யாரெல்லாம் பிடிக்கலையோ அவனையெல்லாம் கவிதை மூலமாக ஏசுவான். இந்த கவிதை மூலமாக ஏசுறது இருக்குது அரபுகள் இடத்துல ரொம்ப கோபத்தை கொண்டு வரும். சும்மா பைத்தியாரன் அப்படின்னு ஒன்று சொல்கிறதுக்கும் கவிதையின் மூலமாக பைத்தியாரன்னு சொல்கிறதுக்கு இடையில் வித்தியாசம் இருந்தது அரபுகள் இடத்துல. நமக்கு அப்படி ஒன்றும் பெருசாக இல்லை. ஆனால் அரபுகள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் கவிதையின் வழியாக திட்டினால் கடும் கோபம் வரும். அப்போ கவிதைக்கு எவ்வளோ முக்கியத்துவம் வந்திருக்குன்னு பாருங்கள். அதனால தான் அரபு கவிஞர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏசி பேசிய போது ரசூலுல்லாஹ் வருத்தப்பட்டாங்க. அவங்களும் அரபு இல்லையா, அதனால் அந்த அவங்கள பற்றி எத்தனை பேர் விமர்சிச்சிருக்கிறான் அந்த காலத்தில், அப்படி இப்படியெல்லாம் விமர்சிச்சிருக்கிறாங்க. ஆனாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமையாக இருந்தாங்க. அந்த கவிஞர்கள் ஏசும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வருத்தம் கூடுதலாக ஏற்பட்டது. அப்போ ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கவிதைகளையே பதில் சொல்லுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல சொன்னாங்க, ஹஸ்ஸான் இதற்கு நீங்கள் பதில் சொல்லுங்கன்னாங்க. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த கவிதையினுடைய ஆளுமை அன்றைய காலத்தில் அப்படி இருந்தது. இலக்கியம் அப்படி உயர்ந்த சிகரத்திலே இருந்தது. இந்த காலகட்டத்தில் தான் இந்த இம்ருல் கைஸ் என்ன செஞ்சான், ரொம்ப பெரிய ஒரு கேவலமான அசிங்கமான கவிதைகள்லாம் எழுதி அடுத்தவங்களை ஏசுறது, பேசுறது, திட்டுறது என்றெல்லாம் முடிச்சு வச்சிருந்தான். இவன் இப்படி திட்டினா என்ன செய்யும், நிறைய எதிரிகள் வருவாங்களா இல்லையா, அவனுக்கான எதிரிகள் விரோதிகள் அதிகமாயிட்டாங்க. ரொம்ப ஒன்று ஒன்றா எதிரிகள் அதிகமாகிக்கிட்டே போகிறாங்க. இவனை கொன்னுடணும்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. எவன் எங்கே மாற்றானோ தெரியாது, அவனுக்கே தெரியும் தனக்கு எதிரிகள்லாம் அதிகமாகிட்டு இருக்கிறாங்க தெரியும். ஆனாலும் அவனால் முடியல, பாடிக்கிட்டே தான் இருப்பான், ஏசிக்கிட்டே தான் இருப்பான். ஒரு கட்டத்தில் இவன் ஒரு பிரயாணம் போனான், தனியாக தான் போகிறான். போகிற இடத்துல 2 பேர் என்ன செஞ்சுக்கிட்டான், மாட்டிக்கிட்டான். 2 பேர்கிட்ட மாட்டிக்கிட்டான். இந்த 2 பேரும் பாதிக்கப்பட்டவர்கள், இவனுடைய கவிதையால் பாதிக்கப்பட்டு கொந்தளித்து இருந்தவர்கள். இவங்களுடைய குடும்பத்தை பற்றி அசிங்கமாக பேசியிருக்கிறான். எனவே இப்படிப்பட்ட நிலையில் இந்த இம்ருல் கைஸ் மாட்டிக்கிட்டான். இவன்கிட்ட ஆயுதமும் இல்லை, அவங்க 2 பேர்கிட்ட ஆயுதமும் இருக்குது. அவங்க 2 பேரையும் ஒருத்தன் முடியுமா, சங்கடமான ஒரு நிலை. யாரும் இல்லாத ஒரு தனியாத ஒரு காட்டுப்பகுதி மாதிரி வைங்களேன், மாட்டிக்கிட்டான். மாட்டுக்கு பிடிச்சி கொல்றதுக்கு முயற்சித்தானோ. அப்போ அவனால் தன்னால் தப்ப முடியாது என்பதை விளங்கி கொண்ட இம்ருல் கைஸ் சொல்கிறான், இந்த அப்பா என்ன கொல்ல போகிறீங்க, சரி கொன்னுடுங்க, ஆனால் அதுக்கு முன்னால் ஒரு செய்தியை நான் சொல்லிடுறேன். என்ன, நான் ஒரு அவசரமாக இடத்துக்கு போகிறேன், என் மகள்கள் வீட்டில் இருக்கிறாங்க, 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு நான் ஒரு தகவலை சொல்லணும். என்னை கொன்னாலும் நீங்கள் பரவாயில்ல, இந்த தகவலை அங்கே போய் சொல்லிடுவீங்களா, நான் ஒரு கடிதம் தர்றேன், ஓலை, அந்த காலத்தில் ஓலையில் தானே எழுதுறது, நான் ஓலை எழுதுறேன், அதை கொண்டு போய் நீங்கள் கொடுத்துட்டா போதும், அதை செய்வீங்களா, அதை மட்டும் நீங்கள் செஞ்சுருங்க, இதுக்கு மேலே நான் உயிர் வாழ முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியுதுன்னொடனே அவன் சரின்றானோ, பரவாயில்ல நீங்கள் எழுதி தாண்டவனே. அவன் ஓரை எழுத்து ஒரு வரியை எழுதி, ஒரே ஒரு வரி தான் எழுதி கையில் கொடுத்துறான், கவிதை, ஒரு வரி கவிதையை கையில் எழுதி கொடுக்குறான். அந்த கவிதை அவங்க பார்த்தாங்க, இதில் ஒன்றுமே இல்லை, மேட்ரே இல்லைன்னு அதை வாங்கிக்கிட்டு சரி அப்படின்னு சொல்லி வேலையை முடிச்சிட்டாங்க. முடித்து கொண்டுட்டு அங்கனைக்குள்ளேயே குழியை தோண்டி அங்கனைக்குள்ளேயே புதைச்சி போட்டுட்டு நேராக அவனை வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த 2 மகள்கள் அங்கே எப்போ என்ன செய்கிறாங்கன்னா, அந்த கோதுமையை இடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நமக்கு இப்போ கடந்த காலத்துலலாம் நம்ம தெரியும், இப்போ எல்லாம் மிஷினாக போச்சு, எல்லாம் மிஷின் தானே. அந்த காலத்தில் மாவை இடிக்கணும் அல்லது மாவை அரைக்கணும், எல்லாம் நாம தான். இன்றைக்கி மாவு இடிக்கிறதும் அரிசியை அரைக்கிறதும் எல்லாமே மிஷின், எல்லாமே மிஷினாக போயிடுச்சு. அப்போ அந்த மாதிரி நீங்கள் அந்த காலத்தில் வந்து ஒரு உரல் இருக்கும், இவ்வளோ பெருசாக இருக்கும் உரல், 2 உலக்கை இவ்வளோ பெருசாக, நம்மளை விட உயரமாக வச்சுருப்பாங்க. 2 பேர் இருந்து என்ன செய்வாங்க, எப்படி குத்தி குத்தி இடிப்பாங்க அந்த மாவை, அரிசியை, கோதுமையை, அல்லது மற்ற தானியங்களை அதை பொடி ஆக்கிறது, மாவாக்குறது சொன்னால் இப்படி தான் என்ன செய்வாங்க, இடிப்பாங்க.
கைக்குத்த அரிசிலாம் சொல்லுவோம் இல்லையா, இன்றைக்கும் கைக்குத்த அரிசினா அதுக்கு தனி ஒரு மரியாதை இருக்குது. அந்த மாதிரி அவங்க மாவு இடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இடிக்கக்கூடிய நேரத்தில் இவங்க 2 பேரும் வந்தாங்க. வந்து இந்தப்பா என்னம்மா நம்ம உங்கள் தந்தையை உங்கள் அத்தாவை நாங்கள் என்ன செஞ்சோம், இடையில சந்தித்தோம், அவர் இந்த பேப்பரை இந்த ஓலையை உங்ககிட்ட கொடுக்க சொன்னார், அதை கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறோம் அப்படின்னு. வாங்க வாங்க உட்காருங்க, எங்கள் அத்தாவை சந்திச்சிங்களா, உட்காருங்கன்னு சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு என்ன தெரியும், உட்கார வச்சு நான் எங்கே சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்லாம் சொல்லி உட்கார வச்சு அவங்க அந்த காலத்தில் அந்த அரபுகள் இடத்துல விருந்தோம்பல் அன்றும் சரி இன்றும் சரி விருந்தோம்பல் என்பதில் ரொம்ப தேர்ச்சி பெற்றவர்கள் தான். அந்த குணம் அவங்கள்ட்ட நல்லாவே இருந்தது. குடும்ப உறவை பேணுவதிலும் அவர்கள் உயர்ந்த இடத்துல இருந்தாங்க. இந்த 2 விஷயத்திலையும் விருந்தோம்பல் குடும்ப உறவை பேணுவதில் உச்சத்தில் இருந்தவர்கள் தான் அரபுகள். இன்றைக்கி அப்படி இருக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு இந்த ஓலையை கொண்டு போய் உள்ளே போய் 2 பேரும் பார்க்குறாங்க. அதில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா ஒரே ஒரு வரி தான் எழுதி, எப்னத்தை இம்ரா இல் கைசி இன்ன அபாக்குமா, எப்னத்தை இம்ரா அல் கைசி இன்ன அபாக்குமா, இவ்வளோதான் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. அதில் என்ன, இம்ரவுல் கைசினுடைய 2 பெண் மக்களே நிச்சயமாக உங்களுடைய தந்தை, இவ்வளோதான் அதில் இருக்குது. இதில் என்ன இருக்குது, இது என்னன்னு சொன்னால் கவிதை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதுக்கு அரபில் பைத்துன்னு சொல்லுவாங்க. 2 வரியில் உள்ள, இப்போ நம்ம திருக்குறள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் பைத்துன்னு சொல்லலாம். ஒவ்வொரு குறளுக்கும் ஒரு பைத்துனா 2 வரி இருப்பது. அதை 5 வரியாக அதுக்கு தஹ்மீஸ்னு சொல்லுவாங்க. இந்த துறைக்கு காஃபியா அப்படின்னு அரபியில் பேசுவாங்க. அது ஒரு அழகான துறை. அது இந்த 2 வரி இருக்க வேண்டிய ஒரு பைத்து, அதுக்கு குறைந்து பைத்துன்னு வராது, கவிதைன்னு வராது. ஆனால் அந்த கவிதை மொட்டையாக இருக்குது, பாதியில் முடியுது, இன்னும் ஒரு வரி வரணும், ஆனால் வரல. இதுக்கு மிஸ்ராம்பாங்க. மிஸ்ரான்னு சொன்னால் ஒரு வரியில் இருக்கிறத மிஸ்ரா. ஒரு கதவு வந்து ஒரு வீட்டுக்கு 2 கதவு, அல்ல மஸ்ஜிதுக்கு 2 கதவு போடுறோன்னு வைங்களேன், 2 கதவு இருக்கும். ஒரு கதவுக்கு தனியான்னு சொன்னால் மிஸ்ரா, 2 கதவும் சேர்ந்தா பாபு, இப்படி தான் சொல்கிறது. இப்போ ஒரு வரி தான் இருக்கு, 2 வரி இருக்க வேண்டிய இடத்துல ஒரே ஒரு வரி மாத்திரமே இருக்கு. இந்த ஒரு வரி இருக்கக்கூடிய இந்த கவிதையை பார்த்துட்டு இன்னொரு வரி இல்லையே, அப்போ நம்முடைய அத்தா நம்முடைய தந்தை எதையோ சொல்ல வந்திருக்கிறார், ஆனால் சொல்லவில்லை, எதையோ சொல்ல வந்திருக்கிறார், சொல்ல முடியவில்லை, இப்படிலாம் எடுத்துக்கிட்டே வர்றாங்க. அப்போ இந்த கவிதையை நம்ம ஃபில் பண்ணணும். இந்த கவிதையை நம்ம என்ன செய்யணும், ஃபில் பண்ணணும். இதில் என்னன்னா, இந்த கவிதை வந்து இந்த புது கவிதை நம்ம தமிழில் படிக்கிறோமா இல்லையா, இந்த புது கவிதைக்கு எந்த கானூனும் இல்லை, எந்த சட்டமும் இல்லை, யாரும் எழுதலாம். ஆனால் கவிதை புறநானூறு, அகநானூறு, உமர் புலவர் எழுதியிருக்கக்கூடிய சீரா புராணம், இந்த மாதிரி கவிதை நம்ம எழுத முடியுமா? நானும் நீங்களும் எழுத முடியுமா? முடியாது. அதற்கென்று சில முறைகள் வரைகள் இருக்கிறது, அதற்கென்று இலக்கிய சட்டங்கள் இருக்கிறது. அதே மாதிரி அரபுகளிலே காஃபியாங்கிற அடிப்படையில் சட்டம் இருக்குது. இப்போ நீங்கள் உதாரணமாக பாருங்கள், சில பைத்துகள் மௌலிதுலாம் நம்ம ஓதுவோம். மௌலாய சொல்லி வசல்லிம் தாயிமன் நபதா அலா ஹபீபிக கைரில் ஹல்கி குல்லிஹிமி அப்படின்னு என்ன செய்யணும், ஒரு இது வந்து ஒரு ஹெட்டிங். இது காஃபியாவினுடைய அடிப்படையில் அமைஞ்சிருக்குது. இன்னும் சிலர் சொன்னால், சில பைத்துக்களை படிக்கும்போது லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், இதுவும் காஃபியானுடைய படி தான் இருக்குது. இந்த சட்ட முறைப்படி இருக்கிறது. மேலே எத்தனை ஹரக்கத்து வருதோ அத்தனை ஹரக்கத்து கீழே 2வது வரியிலையும் வரணும். அதெல்லாம் நமக்கு சாத்தியமா? அதெல்லாம் முடியுமா? எத்தனை ஜபர் இருக்குதோ அத்தனை ஜபர் கீழே இருக்கணும், எத்தனை ஜேர் இருக்குதோ அத்தனை ஜேர் இங்கே இருக்கணும். இதெல்லாம் சட்டம். இதெல்லாம் புது கவிதைக்கு கிடையாது. புது கவிதைன்னா அரபிலையும் புது கவிதை இருக்குது, எல்லா மொழியிலையும் புது கவிதை இருக்குது, அடிச்சு விட்டுடலாம், அதுக்கு மேட்ரு இல்லை. ஆனால் காஃபியாவினுடைய சட்ட இலக்கிய சட்டத்தினுடைய அடிப்படையில் கவிதைகளை தொகுப்பது என்பது கடினமானது. இவன் அந்த அடிப்படையில் உள்ளவன், உச்சகட்டத்தில் உள்ளவன் இம்ரல் கைஸ். யப்னத்தை இம்ரயில் கைசி இன்ன அபாக்குமா, ஒரு இதை முடிச்சிருக்கிறான். மா அப்படின்னு முடித்தா மாண்டு முடிக்கணும், மாண்டு முடித்தா மாண்டு முடிக்கணும், காண்டு முடித்தா காண்டு முடிக்கணும். இதெல்லாம் சட்டம். அதில் இப்போ இந்த 2 பொண்ணுகளும் உட்காந்து உள்ளே போய் உட்காந்து சமையல், அவங்க வந்திக்கிறாங்கல்ல, விருந்தாளிக்கு சமையலையும் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இந்த கவிதையும் என்ன செய்கிறாங்க, சட்டையும் வைக்கிறாங்க, கவிதைக்கு அதை ஃபில்லப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த வார்த்தையை போடுமா, இந்த வார்த்தையை போடுமா, இப்படி போடலாமா, அப்படி போடலாமா அப்படின்னு பார்த்துக்கிட்டே வர்றாங்க. ஒரு கட்டத்தில் சமையல் முடியறதுக்கு முன்னால் கவிதை எழுதி முடிச்சிட்டாங்க. பாருங்கள், ஆச்சரியத்தை பாருங்கள், எப்படி அவங்க அந்த பதில் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா நம்மளாம் அரண்டு போவோம். எவ்வளவு பெரிய
திறமை, எவ்வளோ பெரிய இலக்கியம் அந்த காலத்தில் இருந்திருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க முடியும். எப்படி எழுதுனாங்க தெரியுமா? எபனத்தை இம்ரையில் கைசி இன்ன அபாக்குமா, இது அவன் எழுதினது, அத்தா எழுதினது. இம்ரவுல் கைசினுடைய 2 பெண் மக்களே நிச்சயமாக உங்களுடைய தந்தை. இப்போ அடுத்த வரியை பாருங்க. கத்தீலுன் கொல்லப்பட்டு விட்டார். ஃபஇன்னல் காத்திலைனி லதைக்குமா, அந்த அந்த தோது அப்படியே இருக்குது பாருங்க. அந்த முதல் அடி மாதிரியே 2வது அடி இருக்கும். குமா குமான முடியும், மான முடியும். இன்ன அபாக்குமா லதைக்குமா அப்படின்னு முடியுது. உங்கள் தந்தை இன்ன கத்தீலுன் அவர் கொல்லப்பட்டு விட்டார் சொல்லிட்டு அடுத்தது சொல்றாங்க ஃபஇன்னல் காத்திலைனி கொன்ற அவரை கொண்ட 2 பேர் லதைக்குமா இப்போது உங்களிடத்தில். எப்படி இருக்கும் இந்த கவிதை? எப்படி ஃபில் பண்றாங்கன்னு பாருங்க. ஆச்சரியம் தானே இல்லையா? இது எவ்வளவு பெரிய இலக்கியத்தினுடைய உச்சம். என்ன நடந்தது தெரியுமா? அவங்க கையில் என்ன செஞ்சாங்க? அகப்பையை விட்டாங்க. ஏற்கனவே மாவு இடிச்சிட்டு இருந்தாங்களே, ஆளுக்கு ஒரு உலக்கையை தூக்கிட்டு வந்து 2 பேர் மண்டையிலும் போட்டு வேலையை முடிச்சிட்டாங்க. இது இலக்கிய வரலாறு நிகழ்வு. நான் இதை எதற்காக சொல்கிறேன் என்றால், இந்த காலம்தான் குர்ஆன் இறங்கிய காலம். அப்போ குர்ஆன் என்ன செய்ய? இந்த குர்ஆனுக்கு குர்ஆன் சவால் விடுது, இதை போல நீ கொண்டு வா. குல்ல இஜ்தமஅத்தில் இன்சு வல் ஜின், நீ மட்டுமில்ல மனிதர்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்துக்கங்க, ஜின்கள் எல்லாத்தையும் வேண்டுமானால் நீங்கள் சேர்ந்துக்கங்க. அப்படின்னா என்ன புரிகிறோம்? 2 பேரும் சேர்ந்து நீங்கள் அங்கே அதுலேயும் இலக்கியவாதிகள் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். குர்ஆனை நீங்கள் எப்படி விளங்கணும்னு நீங்கள் பாருங்கள். குர்ஆனை நம்ம எப்படி விளங்கி இருக்கிறோம், இப்படி விளங்கணும். குல்ல இஜ்தமஅத்தில் இன்சு வல் ஜின் அலா அன் யஅது பிமித்லி ஹாதல் குர்ஆன், இந்த குர்ஆனை மாதிரி நீங்கள் கொண்டு வரணுமா? கொண்டு வர பார்க்கலாம், கொண்டு வாங்கப்பா. நீங்கள் மனித சமுதாயம் மட்டுமல்ல, ஜின் சமுதாயம் எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கங்கிறான் அல்லாஹ். என்ன விட்டு அல்லாவை விட்டுட்டு நீங்கள் யாரையெல்லாம் ஒன்று சேர்க்க முடியுமோ அத்தனை ஜின்களையும் மனிதர்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இதை போல் நீங்கள் கொண்டு வாங்க அப்படின்னு குர்ஆன் சவால் விடுது. இப்போ இந்த குர்ஆன் வசனத்தை நீங்கள் எப்படி பார்க்கணும்? ஜின்கள், அப்போ ஜின்கள்லையும் இலக்கியவாதிகள் உண்டு. ஜின்களில் இருக்கக்கூடிய ஜின்களோடு மனிதர்கள் தொடர்பு கொள்ள முடியும். நல்ல விளங்கணும். அப்படி இருந்தால் தானே சேர முடியும். நீங்கள் சேர்ந்து கொண்டு வாங்க தான் நல்லா சொல்கிறான். இஜ்திமா சொல்கிறான், ஜும்ஆங்கிறான். நீங்கள் சேருங்க, சேர்ந்து ஒன்றுபட்டு கொண்டு வாங்கலாம் பார்க்கலாம் அப்படின்னு அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். பிமித்லி ஹாதல் குர்ஆனி லா யஅதூன பிமித்லி, முடியாது. ஆனால் அவங்களால முடிஞ்சால் கொண்டு வர, ஆனால் முடியாது, கொண்டு வர முடியாது. இன்னொரு கட்டத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஒய்தா துத்லா அலைஹிம் ஆயாத்துனா, நம்முடைய வசனங்களை நம்முடைய ஆயாத்துக்களை அவர்களிடத்தில் ஓதி காட்டப்பட்டால் காலு சமிஅனா, காலு கது சமிஅனா, நாங்கள் கேட்டோம். லவ் நஷாஉ லகுல்னா மித்ல ஹாதா, நாங்கள் நினச்சா இதை போல நொன்ன கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறான். லவ் நஷா லகுல்னா மித்ல ஹாதா, நாங்கள் நினச்சா இதை போல கொண்டு வர முடியும் என்று சொல்கிறேன். இல்லை, கொண்டு வா, கொண்டு வான்னு தானப்பா நான் சொல்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். குர்ஆன் பேசுது, கொண்டு வா பார்க்கலாம் அப்படிங்கிறான். இன்னொரு கட்டத்தில் அம் யகூலு நஃப்தரா, இது இட்டு கட்டப்பட்டது. மேலே உள்ள ஆயத்தில் சொன்ன அசாத்தீருல் அவ்வலீன், முன்னால் உள்ள கடந்த காலத்தில் உள்ள கதைகள்லாம் இது. அசாத்தீருல் அவ்வலீன்னா முந்தைய காலத்தில் உள்ள கதைகளை தான் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிலாம் இவனை சொல்லிக்கிட்டு இருந்தானோ. இது இட்டுக்கட்டி பேசப்பட்டது. இப்போ நான் சொல்கிறேன், இந்த குர்ஆன் மாதிரி இல்லை. குர்ஆன் இவ்வளோ பெருசு 114 சூறா இருக்குல்ல, இந்த 114 சூறா இல்லை, பி அஷ்ரி சுவரின் மிதிலி, இந்த குர்ஆனில் இருக்கக்கூடிய 10 சூறா மாதிரி நீ கொண்டு வாப்பா. 114 சூறா வேணாம், குர்ஆனில் இருக்கிற மாதிரி 10 அத்தியாயங்கள் 10 சூறாக்களை நீ கொண்டு வா. உதுஉ மனிஸ்ததாஅத் மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை அன்றி யாரையெல்லாம் அல்லது எதையெல்லாம் நீங்கள் ஜாயின் பண்ண முடியுமோ, உங்களோட சேர்த்துக்கொள்ள முடியுமோ உதவிக்காக, அவங்களெல்லாம் சேர்த்துக்கங்க. மேலே ஜின்னுன்னு சொல்லிட்டான், இங்கே ஜின்னுன்னு சொல்லலை. என்னவெல்லாங்கிறான். என்ன அர்த்தம்? உங்களால் கம்ப்யூட்டர் இருக்கா, சேர்த்துக்கோ. என்ன சிஸ்டம்லாம் உனக்கு இருக்குதோ எந்த சிஸ்டத்தையும் நீ எடுத்துக்கோ. எல்லா காலத்திற்கும் பொருத்தமானது குர்ஆன், நம்ம விளங்கிக்கிடணும். இன்றைக்கும் அது பொருந்தும். இப்போ ஒரு கட்டத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யா மஅஷரல் ஜின்னி வல் இன்சி இனிஸ்ததஅதும் மன் தன்ஃபுது
மின் அக்தாரி சமாவாதி வல்லர்தி ஃபன்ஃபுது லா தன்ஃபுதுன இல்லா பிசுல்தான். மனிதர்களே, ஜின்களே, மனிதர்களே, நீங்க வானத்தினுடைய எல்லையை கடந்து போக முடியும், நாடினால் போய் பாருங்க பார்க்கலாம். முடியுமா? வானத்தினுடைய எல்லையை உங்களால் கடக்க முடியுமா? முடியாது. ஆனால் இன்றைக்கி வானத்தினுடைய எல்லைக்கெல்லாம் போகிறான். சந்திரனுக்கு போயிட்டான், செவ்வாய் கிரகணத்துக்கு போயிட்டான், போகிறானா இல்லை? ஆனால் யா மாஷர் ஜின்னி வல் இன்சி இன் இஸ்ததாதும் அன் தன்ஃபுது மின் அக்தாரி ஸமாவாதி வல் அர்த். இந்த பூமியினுடைய எல்லையை தாண்டி போக முடியுமா? போங்க பார்க்கலாம். அல்லாஹ் அந்த கடைசியில் சொல்கிறான் பாருங்க, லா தன்ஃபுதுன இல்லா பி சுல்தான். சுல்தானை கொண்டு வேண்டுமானால் நீங்கள் இந்த எல்லையை கடக்க முடியுங்கிறான். சுல்தானா என்ன? சுல்தான் நம்ம அரசன் கொடுத்துட்டு இருக்கோம். சுல்தானுக்கு அரசன் அர்த்தம் இருக்குது. இந்த இடத்தில் என்ன அர்த்தம், அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான்? எல்லா காலத்திற்கும் திருக்குர்ஆன் பொருத்தமானது என்பதை இந்த வசனங்கள்லாம் தெளிவுபடுத்தும். லா தன்ஃபுதுன இல்லா பி சுல்தான். எல்லையை கடந்து நீங்கள் செல்ல வேண்டுமா? செல்ல முடியும். எதை கொண்டு செல்ல முடியும்? சுல்தானை கொண்டு செல்ல முடியும். சுல்தான் என்பதற்கான பொருள் ராக்கெட். எவ்வளவு தெளிவாக இருக்கு குர்ஆன். முடியும். இன்னைக்கு நம்ம வச்சிருக்கக்கூடிய சேட்டலைட்டை பற்றி குர்ஆன் பேசுது. அந்த சிந்தனை ஆச்சரியமானது. குர்ஆன் என்பது அதிசயத்தினுடைய சிகரம் என்று அதுதான் நான் பெயர் வச்சேன். இன்னைக்கு அந்த தலைப்பை நம்ம கொடுத்தது அதிசயத்தின் சிகரம் குர்ஆன். அதுக்கு மேலே ஒன்று இல்லை சகோதரர்களே. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வேதத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான்னா நம்ம எவ்வளோ ஷுக்ர் செய்யணும். யாருக்கும் கொடுக்காத ஒரு வேதம் இல்லையா இது? இதை குறித்த சிறப்புகள் நிறைய இருக்குது. நான் இந்த குறிப்பிட்ட நேரம் வரை இன்ஷா அல்லாஹ் நான் பேசுவேன். தகவல்கள் நிறைய இருக்குது. இப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்? 10 சூறாக்களை கொண்டு வாப்பா. இன்னும் குர்ஆன் பெருசா மூணு தேவையில்லை. இவ்வளோ பெருசும் 114 சூறாக்கள் இல்லை, வெறும் 10 சூறாக்கள். பி ஆஷிரி சுவரி மிஸ்லி. ஆனால் இதை போல இருக்கணும், கொண்டு வா பார்க்கலாம் அப்படின்னு. அந்த காலத்தில் ஒரு முயற்சி நடந்தது. இந்த முசைலிமான்னு ஒருத்தன் இருந்தான். சல்லல்லாஹு காலத்திலேயே முசைலிமான்னு ஒருத்தன் இருந்தான். யமாமா பகுதியினுடைய பெரிய லீடராகவும் இருந்தான். பெரிய செல்வந்தன், கொஞ்சம் புத்திசாலி, பழங்கால கதைகளை எல்லாம் படித்தவன், பழைய வரலாறுகளை தெரிஞ்சவன், இலக்கியம் தெரிஞ்சவன். இந்த ஆற்றல் ஒரு தலைவனாகவும் இருக்கிறான், ஒரு அரசன் வைங்களேன். அவன் என்ன செய்தான்? 10,000 பேரோடு மதீனாவிற்கு வந்து இஸ்லாத்தை தழுவினான். 10,000 பேர் அழைச்சிட்டு வர்றான். அப்படி ஒரு நிகழ்வு அது வரைக்கும் நடந்தது கிடையாது. 5 பேர் வந்திருக்கிறாங்க, 50 பேர் வந்திருக்கிறாங்க, 100 பேர் வந்திருக்கிறாங்க, 300 பேர் வந்திருக்கிறாங்க. 10,000 பேருங்கிறது ஒரு பெரிய தொகையா இல்லையா அன்றைய காலத்தில்? இஸ்லாம் அப்போ தான் வளர்ந்து வரும்போது ஒரு 10,000 பேர்னா மதீனாவே அப்படி குலுங்கி இருக்குமா இல்லையா? அவ்வளோ பேர். ஏன்னா அவன் தன்னுடைய அந்த கம்பீரத்தை காட்டுறதுக்கு, பார்த்தீங்களா, 50 பேர் வந்தாங்க, 100 பேர் வந்தாங்க, 300 பேர் வந்திருக்கிறாங்க, நான் 10,000 பேரோட வர்றேன் அப்படின்னா தன்னுடைய அந்த கெத்தை காட்டுறது சைலிமா. ஆனால் அவனுக்கு அதற்கு பின்னால் ஒரு பெரிய திட்டம் இருந்தது. அவனிடத்தில் ஒரு சதி திட்டம் இருந்தது. அவன் என்ன செஞ்சான்? வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு அவன் தன்னுடைய யமாமா பகுதியில் போயிட்டு அங்கிருந்து ஒரு கடிதம் எழுதுகிறான். என்ன கடிதம் எழுதுகிறான் தெரியுமா? நாயகமே, நீங்கள் அல்லாவின் தூதர் தான். அது வரைக்கும் சரி. அடுத்து எழுதுனான் பாருங்க, நானும் அல்லாவுடைய தூதர் தான். தன்னை நபின்னு பிரகடனப்படுத்தினான். நீங்கள் தூதர் மாதிரி நானும் தூதர், நம்ம 2 பேரும் தூதர். அதனால் நம்ம ஒன்று செய்வோம், இந்த சிட்டி நகரம் அப்படின்னு இந்த ஊர்களை பிரிக்கலாம் தானே? சிட்டியாக இருக்கக்கூடிய பெருநகர் நகரங்கள், அப்போ பெரிய ஒரு சிட்டிகளாக இருக்கக்கூடிய ஊர்கள், சின்ன சின்ன ஊர்கள், நகரங்கள், கிராமங்கள், இவைகள்லாம் 2ஆக பிரிச்சிடும். பெரிய சிட்டிகள், நகரங்கள் என்று 2ஆக பிரிச்சுட்டு, நகரங்களுக்கெல்லாம் நீங்கள் நபி, பெரிய சிட்டிகளுக்கெல்லாம் நான் நபி. கடிதம் எழுதுனா ரசூலுல்லாஹ். வரலாறுகள் எவ்வளவு விரிவானது. நாம் செய்தி எதுக்காக சொல்ல வர்றோம்? இந்த குர்ஆனினுடைய இதுக்கு சொல்ல வர்றோம். குர்ஆன் எவ்வளோ பெரிய அதிசயமானது, ஆச்சரியமானது, நினைத்து பார்க்க முடியாத உச்சத்திலே உள்ளது. நான் கேட்குறேன், இன்றைக்கி வருஷம் எத்தனை ஆயிடுச்சு குர்ஆன் இறங்கி? 1400 வருஷம் ஆயிடுச்சு இல்லை? குர்ஆனினுடைய இந்த சவால் இன்னைக்கு இருக்கா இல்லையா? இன்னைக்கும் இருக்கிறது. ஏன் கொண்டு வர முடியல? முடியாது. அது அல்லாஹ்வே சொல்கிறான், கொண்டு வர முடியாதுங்கிறான். 10 சூறா கொண்டு வாப்பா அப்படின்னா. இப்போ இவன் என்ன செஞ்சான்? நானும் நபி, நீங்களும் நபி, எனக்கும் குர்ஆன் வருது, எனக்கும் வஹி வருது அப்படின்னா.
எனக்கும் என் வேதங்கள் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செஞ்சான், ஒரு இதுகளில் அனுப்புனான். அல் காரியா மல் காரியா ஒமா அதுராக்க மல் காரியா அன்னு சூறா இருக்குல்ல, குரானில் சூறா இருக்கு இல்லையா, அந்த சூறா என்ன பேசுது, உண்மையிலேயே அதனுடைய யதார்த்தம் புரிந்தால் நம்மளாம் நடுங்கி போயிடுவோம். சூரத்துல் காரியாவினுடைய அர்த்தம் கருத்து புரிந்தால் நடுங்கி போயிடுவோம். சின்ன ஒரு வரலாறு, குட்டி வரலாறு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஹதீது தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அல் காரியான்னு வந்ததுனால இதை சொல்கிறேன், ஏன்னா இதை நம்ம விளங்கணும். ஒரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் உட்கார்ந்துருப்பாங்க சஹாபிகள். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவு ஆற்றலுங்கிறது ஆச்சரியமானது. ஒரு தோழர் 3 நாள் ஒரு சபைக்கு வரல. ஒரு நாள் வருவாங்க, இன்னொரு நாள் வெளியூர் போயிருப்பாங்க, சோமலாமல் இப்படி இருப்பாங்க இல்லையா. தொடர்ந்து யாராவது 3 நாள் வரல, அவங்கள பார்க்கலன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிப்பாக அந்த அட்டண்டன்ஸ் அவங்களுடைய சிந்தனையில் பதிவாயிடும். 3 நாள் இவர் வரல, ஏன் வரலன்னு கேட்பாங்க. நியாயமாக அவர் வெளியூர் போயிருக்கிறாரு, அவர் பிரார்த்திப்பாங்க, அவருடைய பயணத்தை ஹைராக்கட்டும் அப்படிம்பாங்க. வேறு காரணங்களாக இருக்கும். சுகம் இல்லைன்னு சொன்னால், சுகம் இல்லாமல் வீட்டில் தான் இருக்கிறான்னா உடனே பார்க்க போகணும்னு போயிடுவாங்க. இப்படி ஒரு சஹாபியை கேட்குறாங்க, இந்த ஆளை காண இல்லையே 3 நாளாக, என்னன்னு கேட்குறாங்க. யாரும் சொல்லலாம், அவர் நோய்வாய்ப்பட்டு போயிருக்கிறாரு, நீங்கள் போய் பார்த்தீங்களா? நம்ம போய் பார்த்தோம். யாரும் சொல்லலாம், என்ன சொல்லுவதுன்றே தெரியல, என்ன விஷயம்னு கேட்குறாங்க. அவர் எப்படி ஆயிட்டார்னா, மெலிஞ்சு ஒரு குருவி குஞ்சு மாதிரி ஆயிட்டார். அப்படி போயிட்டார், அப்படி சின்னதாகிட்டார். இப்போ ஒரு ஆள் சில பேருக்கு இந்த உடலை குறைப்பாங்க, வெயிட் அதிகமாக இருக்குது, 85 கிலோ வந்துட்டு, சரி என்ன குறைஞ்சி அன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல, அப்புறம் 10 கிலோ குறைஞ்சிட்டேன், 75 கிலோ குறைஞ்சிட்டேன். அவர் அதை விடவும் குறைந்து ஒரு 60 கிலோவுக்கு அவர் வந்திருந்தான்னு வைங்க, அவரை பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிங்க. 85 கிலோ இருந்தவரை நீங்கள் ஒரு 60 கிலோவில் பார்த்தா எப்படி இருக்கும்? உங்களுக்கு திகைப்பாக இருக்கும். 85 கிலோவில் இருந்தவரை 60 கிலோவில் 25 கிலோ ஒரே சமயத்தில் குறைஞ்சானா அதை பார்க்குறதுக்கு நமக்கு திகைப்பா, அப்படி சுருங்கி போன மாதிரி தெரியும். 60 கிலோ இல்லாமல் 50 கிலோ குறைஞ்சிருந்தால் எப்படி இருக்கும்? 50 கிலோவையும் தாண்டி 40 கிலோவுக்கு வந்தால் எப்படி இருக்கும்? 40 கிலோவும் தாண்டி 30 கிலோவுக்கு வந்தால் எப்படி இருக்கு? நீங்கள் யோசிங்க. 25 கிலோவுக்கு வந்துட்டாண்டு எப்படி இருக்கும்? இப்படி ஒரு கையில் தூக்கிடலாமே. 85 கிலோ இருந்த ஒரு ஆஜான பகவா இருந்தவரை ஒரு 25 கிலோவுக்கு வந்து 60 கிலோ குறைஞ்சிருந்தால் எப்படி இருப்பார்? அவர் சின்ன பொடிய மாதிரி இருக்க மாட்டார். அந்த மாதிரி இந்த சஹாபி ஆகிட்டாங்க. நாங்கள்லாம் திகைச்சு போயிட்டோம் அப்படின்ட்டு. அப்படியா போய் பார்ப்போமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. பார்த்துட்டு அப்படியே கலங்கிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு சின்னதாகிட்டார், பொடிஷாகிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நீங்கள் ஏதாவது பிரார்த்தனை செஞ்சீங்களா, துவா செஞ்சீங்களா, ஏன் இப்படி ஆனீங்க, ஏதோ துவா செஞ்சுருக்கிறீங்க, என்ன நடந்தது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அவங்க சொன்ன, ஆமாம், எந்த அளவுக்குன்னா அந்த சஹாபிகள் சொல்கிறாங்க, மண்டையில் ஒரு ஓட்டை வந்துட்டு அவங்களுக்கு. அந்த மண்டையில் ஓட்டையில் ஏதாவது ஒரு பொருளை போட்டால் அவங்களுடைய பின் துவாரத்துலேயே வெளியில் வந்துடும். அப்படி ஒரு நிலைமைக்கு அவங்க ஆகிட்டாங்க அப்படின்ட்டு ஹதீத்தில் இடம்பெறுது செய்தி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே கலங்கிட்டாங்க. அவங்க கேட்டாங்க, ஏன் இப்படி ஆனீங்க, நீங்கள் ஏதாவது துவா செஞ்சீங்களோ? ஆமாம் நாயகமே, ஒரு நாள் நான் மஸ்ஜித் நபவி பக்கம் வரும்போது மக்ரிபுடைய வக்த் ஆகிடுச்சு. அப்போ நீங்கள் தொலை வச்சிங்க, நான் அதோட உங்களுக்கு பின்னால் மாமூமாக நின்றேன். அப்போது அல் காரியா ஓதுனீங்க. இதுதான் சப்ஜெக்ட். அதை கேட்டு என்னுடைய உடம்பெல்லாம் நடுங்கிடுச்சு நாயகமே, என்னால் தாங்க முடியல. அப்போ குர்ஆனுங்கிறது ஒரு பெரிய அழுத்தமானது, ஆச்சரியமானது, அவ்வளவு ஈர்ப்புக்குரியது. அதை நம்ம புரிந்து கூட இல்லை இந்த சமூகம். நான் அந்த ஈர்ப்புக்குரிய இப்போ சமீப காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வை நான் உங்களுக்கு சொல்வேன் இன்ஷா அல்லாஹ். அவ்வளவு நீங்கள் ஓத எனக்கு நடுக்கம் தாங்க முடியல, அந்த அல்காரியத்தை என்னால் தாங்க முடியல. நான் வந்து கேட்டேன், யா அல்லாஹ், அந்த கியாமத்தை பற்றி அது பேசுது, நாளை கியாமத்தில் எனக்கு எந்த தண்டனையும் தராத, ஏதாவது தர்ற தண்டனை அப்படின்னு ஏதாவது இருக்குமே, ஏன்னா அதெல்லாம் இப்போ தந்துரு. எல்லாருக்கும் தண்டனை இருக்குது. என்னென்னு கேட்டால், அந்த கேள்வி கணக்குங்கிறது எல்லாருக்கும் இருக்கா இல்லையா, அதுவே ஒரு பெரிய தண்டனை தான். கேள்வி கணக்கே தண்டனை தான். எனக்கு எதுவும் இருக்கக்கூடாது, நாங்கள் கிளியராக இருக்கணும், எனக்கு எல்லா தண்டனையும் இப்போ தந்துருன்னு சொன்னோம். படுக்கையில் போட்டான் அல்லாஹ். அவங்க சொன்னாங்க, குல்தம்மா பிஇஸம்மா குல்த, சல்லான்னு சொல்கிறாங்க, பிஇஸம்மா குல்த. என்ன இப்படி போய் ஒரு துவாவை கேட்டிருக்கிறீங்க, நல்ல துவா இல்லையே இது, இப்படியா கேட்பாங்க? பிஇஸம்மா குல்த. தனியாக நேரடியாக இதுக்கு விளக்கம் சொல்கிறதா, நீங்கள் கேட்டது கெட்டது, நீங்கள் கேட்டது கெட்டது. பிஇஸம்மா குல்த,
என்ன துவா கேட்டு இருக்கிறீங்க? இப்படியா கேட்கறது? இப்படி துவா யாரா கேட்பாங்களா? அப்படிலாம் கேட்கக்கூடாது. அப்படி கேட்கக்கூடாது. இறைவா என்ன ஆகிரத்திலையும் தண்டிக்காத, இப்போதையும் தண்டிக்காத, என்னை மன்னிச்சிருன்னு கேள், முடிஞ்சு போச்சு. இப்படிலாம் நீங்கள் கேட்கணும். என்ன இப்பவும் தண்டிக்காத, ஆகிரத்திலையும் தண்டிக்காத. அல்லாஹ்வுடைய தண்டனையை விட, தண்டிப்பை விட, கண்டனத்தை விட, கண்டிப்பை விட அவனுடைய கருணை பெருசாக இல்லையா? அல்லாஹ்வுடைய கருணையின் மீது நம்மெல்லாம் ஆதரவு வைக்கணும். அல்லாஹ் அவனுடைய கருணையில் நம்மையெல்லாம் அரவணைத்துக் கொள்வானாக. அவனுடைய கருணை ரொம்ப விசாலமானது சகோதரர்களே. அப்படி இல்லை நீங்கள் துவா செய்யணும். ஃபித்துனியா ஹசனா வ ஃபில் ஆஹிரத்தி ஹசனா. அங்கும் எனக்கு ஆஃபியத்தை, அந்த ஹசனாக்கு ஆஃபியத்துன்னு எழுதுனாங்க. ஹசன் ரப்பனா ஆத்தினா ஃபித்துனியா ஹசனான்னு கேட்குறமே, உலகத்தில் ரொம்ப குரான் அந்த ஈமானுக்கு அடுத்தபடியாக கேட்க வேண்டியது எது? ஹசனா, ஆஃபியத்து தான். ஆஃபியத்தை இருந்தால் தான் எல்லா காரியம் செய்ய முடியும். சரி, அப்படி நீங்கள் கேட்டிருக்கணும். துனியாவில் எனக்கு ஆஃபியத்தை தான், ஆகிரத்திலையும் ஆஃபியத்தை தான் என்றெல்லாமா நீங்கள் கேட்டிருக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் இப்படிலாம் கேட்டிங்கன்னா என்ன இப்படி கேட்டு போட்டீங்க அப்படின்னு என்ன செஞ்சாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு இப்படி கேட்காதங்க, இப்படி துவா கேளுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அந்த துவா கேட்டாங்க, அல்லாஹ் கபூல் செஞ்சான். ஒரு சில நாட்களே ஆள் எழுந்துட்டார். நான் என்ன சொல்ல வர்றேன்? அல்காரியா அவ்வளோ பயங்கரமான விஷயங்களை, அவ்வளோ உடலெல்லாம் அதிரக்கூடிய விஷயம். இப்போ இந்த சூறாவை மாதிரி எனக்கும் ஒரு சூறா இறங்கிச்சுங்கிறான். யார்? இந்த முசைலிமா. இந்த 10,000 பேர் வந்தான்ல, நானும் நபின்னு சொன்னான் இல்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு பேர் கொடுத்தாங்க, கத்தாப், முசைலிமத்துல் கத்தாப், பச்சை பொய்யன் அப்படின்னு ஸல்லல்லாஹு சொன்னாங்க. அவன் நபிலாம் கிடையாது, பொய்யன் அப்படின்னாங்க. ஆனால் அவன் தனக்கு வகை வருதுன்னு என்ன சொன்னான் தெரியுமா? அல் காரியாத்து மல் காரியா ஒமா அதுராக்க மல் காரியா. அதை போல் இவன் என்ன சொல்கிறான்? அல் ஃபீலு மல் ஃபீல் ஒமா அதுராக்க மல் ஃபீல் லஹு குர்தூமுன் தவீல். எப்படி எழுதினா பாருங்க. அட அல்காரியாண்டா திடுக்கிடும் சப்தம், இதயங்களை எல்லாம் உடைத்து போடக்கூடியது, நடுங்க செய்யக்கூடியது, நரம்புகளை எல்லாம் வெடிக்க செய்யக்கூடியது, மூளைகளை எல்லாம் சிதற செய்யக்கூடியது, சிந்தனைகளை அப்படி அப்செட் ஆக்கக்கூடியது, அப்படிப்பட்ட பயங்கர சப்தம் அப்படிங்கிறான் அல்லாஹ். அதுக்கு நிறைய விளக்கம் எழுதுவாங்க. அந்த அரபு இலக்கியவாதிகளுக்கு அந்த அந்த ஆயத்துக்கெல்லாம் பதில் சொல்ல முடியல, அதை போல் ஒன்றும் கொண்டு வர முடியல. இவன் அல்ஃபீல் மல்ஃபீல் யானை அப்படின்னா. அல்காரியாத்து மல்காரியா, திடுக்கிடும் சப்தம் என்றால் என்ன என்று நபியே நாயகமே உங்களுக்கு தெரியுமா? ஒமா அதராக்க மல்காரியா, திடுக்கிடும் சப்தம் என்றால் என்ன என்பதை உங்களுக்கு அறிவித்தது எது என்று அல்லாஹ் கேட்குறான். இதெல்லாம் ஒரு தனி ஸ்டைல். இது குரானினுடைய இலக்கியத்தினுடைய ரொம்ப அழகு, அது ரொம்ப அழகு. இப்போ இவன் என்ன செய்யறான்? அல்ஃபீலு மல்ஃபீல், யானை, யானை என்றால் என்ன? ஒமா அதராக்க மல்ஃபீல், யானை என்றால் எது என்பதை உங்களுக்கு அறிவித்தது எது? அதே மாதிரி இவன் சொல்கிறானா, அட யானைன்னா நான் பார்க்குறோம், நமக்கு தெரியுது, 4 கால் இருக்குது, தும்பிக்கை இருக்குது, சொலவு மாதிரி 2 காது இருக்குது, அதெல்லாம் அதில் சொல்கிறான். லஹு குர்தூமுன் தவீல், அதற்கு நீளமான துதிக்கை இருக்கும், அதான் தெரியுதே. அட யானையை பார்த்தா அது தெரிஞ்சிட்டு போகுது. அல்காரியான்னு சொல்கிறதுக்கும் இதை பார்த்து இலக்கியவாதிகள்லாம் காரி துப்புனானோ. அப்போ இன்று வரைக்கும் அது சவாலாகவே குரான் இருக்கிறது. இன்று வரைக்கும் குரான் சவால். அப்போ அல்லாஹ் சொன்னா, நீ 10 சூறா கொண்டு வா பார்க்கலாம். இப்படி 2-3 சூறாக்கள் அவன் எழுதினான். எழுதி விட்டான். இலக்கியவாதிகள்கிட்ட அது என்ன செய்யலை. அது உச்சது. இலக்கியவாதிகளில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத எத்தனை இலக்கியவாதிகள் இருந்தான். ஆனால் அவன்லாம் இந்த குரானை பார்த்துட்டு நடுங்கி போனான். என்ன சொல்லணும் தெரியுமா? அசாத்தீருல் அவ்வலின், முந்தைய காலத்தினுடைய கற்பனைகள் நம்ம சொன்னான் இல்லையா? குரான் அல்லாஹ் சொல்கிறான், அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் முந்தைய காலத்தினுடைய கற்பனைகள். இன்ஹாதா இல்லா அசாத்தீருல் அவ்வலின் அப்படி தான் சொல்ல முடிஞ்சுது அவங்களால. ஆனால் அவங்களுக்கே புரியுது இது அப்படி அல்லன்னு தெரிஞ்சு சொன்னாங்க. இல்லைன்னா நபின்னு அவங்கள ஏற்றுக்கிட வேண்டியது வந்துடும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக வேண்டி இதை சொல்லிட்டு வந்தாங்க. ஆனால் இப்போ அல்லாஹ் என்ன செஞ்சான்? 10 சூறாவை கொண்டு வா அப்படின்னா முடியல. அடுத்து அல்லாஹ் சொன்னான், ஒயின்குன்னும் ஃபீரை பி மிம்மா நஸ்ஸல்னா அலா அப்தினா ஃபஅத்து பி சூரத்தின் மிம்மிதிரி. 10லாம் வேணாப்பா, ஒரு சூறா கொண்டு வா அப்படின்னு முடிச்சிட்டான். ஒரு சூறா கொண்டு வா. இந்த சின்ன குட்டி சூறா இருக்குது, இன்னாத்தைனா கல்கோதர் ஃபஸல்லி ரப்பிக வன்ஹர் இன்ன ஷானிக வல் அப்தர், கொண்டு வா பார்க்கலாம். 1400 ஆண்டுகள் கடந்தும்
குர்ஆன் இன்றைக்கு தன்னந்தனியாக ஜெயித்து நிற்கிறது. யாரும் அதை ஜெயிக்க முடியாது. எவ்வளோ பெரிய சிறப்பு அந்த குர்ஆன். ரஷ்யாவிலே ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் நடந்தது. பல நாட்டு அதிபர்கள் அதில் கலந்துக்கிறாங்க. ரஷ்யா கம்யூனிசம் அதுக்கு இப்போ உடைஞ்சு போயிடுச்சுன்னு வைங்களேன். அந்த கம்யூனிச நாடு அது இறை கொள்கையை ஓரிரை கொள்கையை மொத்தத்தில் இறை கொள்கை ஓரிரை கொள்கையோ அது பல கொள்கையோ பல தெய்வ கொள்கையோ ஒரு கொள்கையும் கம்யூனிசம் ஏற்றுக்கிடாது. கடவுள் இல்லைங்கிறது தானே கம்யூனிசம். கம்யூனிசத்தினுடைய அடிப்படை கொள்கை கடவுளை ஏற்றுக்கிடுறது இல்லை. பொருளாதார விஷயத்தில் மற்ற அரசியல் விஷயங்களில் நிறைய நமக்கு உடன்பாடான கருத்துக்கள் அதில் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இறை கொள்கையை பொறுத்த வரைக்கும் நமக்கு மாற்றமானது தான் கம்யூனிசம். அப்போ ரஷ்யா கம்யூனிச நாடு, அங்கே ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் நடக்குது. பல நாட்டினுடைய ஜனாதிபதிகள் பிரதமர்கள் அங்கே வர்றாங்க. எகிப்தினுடைய ஜனாதிபதியாக இருந்தவர் நாசர், பிரபல்யமானவர், அவரும் அதில் கலந்துக்கிற போகிறார். அவருக்கு அழைப்பு வந்திருக்குது. அவரும் அந்த ரஷ்யாவில் நடக்கக்கூடிய அந்த கான்ஃபரன்ஸில் கலந்து கொள்வதற்காக அவரும் போகிறார். அவரும் தயார். அவர் என்ன செஞ்சார்னா, இந்த காரிகள் அன்னைக்கு பிரசித்தி பெற்ற காரி அப்துல் பாசித், எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அப்துல் பாசித்துன்னா அது கிராத்துண்டாலே அப்துல் பாசித்துங்கிற மாதிரி ஒரு சூழல் உருவாச்சு. அப்துல் பாசித்தினுடைய கிராத்துக்கு பிறகு தான் உலகத்தில் பல பேர் காரிகள் பல ஸ்டைல்களில் உருவானாங்க. இன்றைக்கி எத்தனையோ காரிகள் அழகாக ஓதக்கூடியவங்களாம் வந்துட்டாங்க. என்ன இனிமையாக ஓதுறாங்க, என்ன அற்புதமாக இருக்கிறது. ஆனால் ஒரு பெரிய ஒரு ஜாம்பவான், காரிகளிலே ஜாம்பவான் என்று சொன்னால் அப்துல் பாசித் தான். இன்றைக்கி அவருக்கு ஈக்குவலாக ஒரு ஆளை சொல்ல முடியாது. அந்த மாதிரி சப்தம், அந்த மாதிரி மூச்சு, அந்த மாதிரி ஸ்டைல், அவருக்குண்டே ஒரு தனி ஸ்டைலை உருவாக்கிட்டார். அது குர்ஆன் அவருக்கு கொடுத்த ஒரு சிறப்பு. நாசர் சொன்னார், நீங்களும் என்னோட வரணும், நீங்களும் என்னோட வரணும் அப்படின்னு சொன்னதும் அப்துல் பாசித் பார்த்தாரு, என்ன எதுக்கு இந்த கான்ஃபரன்ஸை கூப்பிட்றாரு, நான் எதுக்கு போகணும்? அங்கே போய் எனக்கு கம்யூனிஸ்டை பற்றி பேச தெரியுமா, இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை பற்றி பேச தெரியுமா, அரசியலை பற்றி தெரியுமா? ஒன்றும் தெரியாது. ஓத சொன்னால் ஓத தெரியும். குர்ஆனை ஓத சொன்னால் அங்கே போய் குர்ஆனை ஓத போகிறோம். அவ்வளவும் பெரிய பெரிய தலைவர்கள் வர்றான், பிரதமர் அவன் எல்லாம் வந்துகிட்டு இருக்கிறான். ஒரு பெரிய மாநாடு கான்ஃபரன்ஸ் நடக்குது. இதில் போய் என்ன எதுக்கு இவர் கூப்பிடுறாரு? ஒரு இஸ்லாமிய நாட்டுக்கு கூப்பிட்டா சரி அங்கே ஒரு கிராத்து ஓதுவாங்க, சரி ஒரு கிராத்து ஓதி ஆரம்பிங்கன்னு சொன்னால் பரவாயில்ல. இது ஒரு கம்யூனிச நாடு, இதில் போய் என்ன கூப்பிட்டுட்டு போய் எதுக்கு அப்படின்னு யோசிக்கிறார். அவர் கேட்குறாரு, சார் நான் எதுக்கு, நீங்கள் வாங்க, நீங்கள் வரணும், என்னோட நீங்கள் வர்றீங்க, சரின்ட்டு போயிட்டார். அங்கே போய் எல்லோரும் உட்காந்துருக்குறாங்க. கான்ஃபரன்ஸினுடைய இதெல்லாம் பேச்சு முடியுது. முடிஞ்ச உடனே நாசர் சொன்னார், என்னோட ஒரு ஆசை ஒன்று இருக்குது. ஏன்னா அங்கே இருக்கிறவங்கள ரஷ்யா தலைவர்கள் முதல் கொண்டு இறை கொள்கையை ஏற்றுக்கொள்ளாதவங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவங்க, இறை மறுப்பாளர்கள், அவங்கெல்லாம் உட்காந்துருக்கிறாங்க. அவரோட தலைமையில் தான், ரஷ்யாவுடைய அதிபர் தலைமையில் தான் அந்த மீட்டிங் நடக்கும். அந்த நாட்டில் தான் நடக்குது. அப்போ அவங்க தான் தலைமை தாங்குவாங்க, அது இயல்பு. அப்படி நடக்கும்போது இப்போ அவர்கிட்ட எல்லாம் முடிந்ததற்கு பிறகு இந்த நாசர் ஒரு கோரிக்கை வைக்கிறாரு, குர்ஆனினுடைய சில வசனங்களை இந்த இடத்துல ஓதி காட்டுறதுக்கு நான் விரும்புகிறேன், குர்ஆனினுடைய சில வசனங்களை ஓதி காட்டணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது, அதுக்கு நீங்கள் அனுமதி தருவீங்களா அப்படின்னு தலைவர்கிட்ட கேட்குறாரு. பரவாயில்ல ஓதுங்க, ஓதுங்கன்றார். ஓகே நீங்கள் ஓதலாம் அப்படின்ன உடனே அவர் பெரிய சந்தோஷம். அப்துல் பாசித் கூப்பிட்டு ஓதுங்கன்றார். அப்துல் பாசித் ஓதுனா எப்படி இருக்கும்? அவர் பார்த்தாரு, இந்த கான்ஃபரன்ஸில் குர்ஆன் ஓதக்கூடிய வாய்ப்பா, பெரிய விஷயந்தான். நம்மக்கிட்ட குர்ஆனை ஓதி காட்டுறதை விட அத்தனையும் பெரிய பெரிய லீடர்கள், அவங்களுடைய கல்வியில் மாற்றம் வந்தால் எத்தனை பெரிய மாற்றங்கள் அவங்களுடைய நாடுகளில் நிகழ்ந்து விடும். இது பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்தது, ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய மன நிறைவு. நான் ஓதவா அப்படின்னு என்ன செஞ்சார், அவர் கேட்டார். சங்கைக்குரியவர்களே, இப்போ இந்த ரஷ்ய மாநாட்டில் இவர் அப்துல் பாசித் அவங்கள ஓதுறதுக்காக அனுமதிக்கப்படுது. அப்படி அனுமதிக்கப்பட்ட பொழுது சில சூறாக்களை, சில வசனங்களை அவர் ஓதுறார். அப்துல் பாசித் ஓதுனா எப்படி இருக்கும்? நிறைய வரலாறு அந்த செய்திகளில் இருக்குது. இந்த ஒன்று தான் நான் சொல்கிறேன்.
அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ரஷ்யாவினுடைய அதிபராக இருக்கக்கூடிய அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிகிறது. நிறைய பேர் அப்படியே கண்ணீர் வடிக்கிறாங்க, அழுறாங்க. அப்போ அவங்ககிட்ட எல்லாம் நிருபர்கள் கேட்டாங்க, எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு, நீங்கள் இஸ்லாமியத்தையே எதிர்க்கிறவங்க, இஸ்லாத்தை எதிர்க்கிறவங்க, ஏற்றுக்கொள்ளாதவர்கள் என்பது வேறு, எதிர்ப்பவர்கள் என்பது வேறு இல்லையா? ஏற்றுக்கிட இல்லை, எதிர்க்கிறது அப்படின்னா இப்போ எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிட இல்லை, நம்மளோட நட்பாக இருக்கு இல்லையா? நம்முடைய ஹிந்து சகோதரர்கள் கிறிஸ்தவ சகோதரர்களை பார்க்குறோம், நம்ம நட்பாக இருக்கணும். இன்னொரு கூட்டம் இருக்குது எதிர்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர் மட்டுமல்ல, அதனுடைய கொள்கைகளை எதிர்க்கக்கூடியவரும் கூட. ரிப்போர்ட்டர்ஸ் கேட்குறாங்க, சார் நீங்கள் எப்படி, நீங்கள் உங்கள் கண்கள் ஏன் அழுதது? அவர் அந்த வசனத்தை, திருமறை வசனங்களை ஓதிய போது நீங்கள் ஏன் அழுதீங்க அப்படின்னு கேட்டபோது அவர் சொன்னார், நான் ஏன் அழுதுன்னு எனக்கே தெரிலப்பா அப்படிங்கிறார். இப்படி அழுதவர்கள் அத்தனை பேரும் சொன்னாங்க என்ன தெரில, ஆனால் அழ வச்சுது, அந்த வசனங்கள் என்னை அழ வைத்தது. இப்போ குர்ஆன் பேசுறதை நீங்கள் பாருங்கள். ஒய்தா சமிஉ மா உன்ஸில இல ரசூலி தரா அயுனஹும் தஃபீது மினத்தம். அல்லாஹ் சொல்கிறான், எனது ஹபீப் என்னுடைய ரசூலுக்கு நான் இறக்கிய வசனங்களை ஓதப்பட்டு அவர்கள் கேட்டால் அவர்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடியுங்கிறான் அல்லாஹ். என்ன அற்புதம் இந்த குர்ஆன்! குர்ஆனை நம்ம என்ன விளங்கி வைத்திருக்கிறோம் சகோதரர்களே? அறிவாற்றல் மிக்க, ஆளுமை மிக்க, வலிமை மிக்க, தைரியம் மிக்க, எதையும் இளம் வயதிலேயே நேரடியாக முகத்துக்கு நேராக பேசக்கூடிய ஆற்றல் படைத்த உமர் ரலியல்லாஹு தஆலா. அந்த காலத்தில் எழுத படிக்க தெரிந்தவர்கள் ஒரு ஆளு, அதோட மாத்திரமல்ல தைரியம். பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இருக்கக்கூடிய சபையில் இளம் வயதை உடையவர் ஒருவர் அமர்கிறார் என்றால் அது உமர் மாத்திரம்தான் ரலியல்லாஹு தஆலா. இஸ்லாத்தை எவ்வளோ கடுமையாக எதிர்த்தாங்க. சூரத்து தாஹா ஓதப்பட்ட போது என்னாச்சு? புரட்டி போட்டுடுச்சு இல்லை? சூரத்து தாஹாவை ஓத கேட்ட உடனே பிறண்டுட்டாங்க. அப்போ அறிவாளிகளாக இருக்கக்கூடியவர்கள் அதை சீக்கிரம் அப்சர்வ் பண்ணிக்கிடுவாங்க. என்ன ஆச்சரியமானது இது, என்ன ஆச்சரியமானது, அற்புதமானது. ஒரு பெரிய கவிஞர் அவர் சொன்னார், அவர்கிட்ட சொல்லப்பட்டது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய கவிதைகள் அப்படி இப்படிலாம் நிறைய கதைகள்லாம் பேசுகிறார் அப்படின்ட்டு. நீங்கள், அவர் சொன்னார், அப்படியா, நான் போய் பார்க்குறேன், என் கவிதைக்கு முன்னால் இன்றைக்கி யார் இருக்கிறான்? இன்றைக்கி நம்பர் 1 நான் தான். என் கவிதையால் அவரை வீழ்த்தி வருகிறேன். அவரை போய் நான் பேசுகிறேன், நான் போய் பார்த்து அவங்களோட பேசிட்டு நான் வர்றேன், அவங்கள கவிதையில் வீழ்த்திடுவேன் அப்படின்னா எல்லாருக்கும் எதிர்பார்த்துட்டு போனாங்க. போயிட்டு வரும்பொழுதே அவருடைய நிலைமைகள்லாம் மாறி போயிருக்குது, வித்தியாசமாக வர்றார். என்ன பார்த்தீங்களா? நான் என்னுடைய கவிதைகள்லாம் படித்தேன், நிறைய டாப்பில் இருக்கக்கூடிய கவிதை இருக்குமில்ல, அதெல்லாம் எடுத்து போட்டேன், சும்மா அள்ளி வீசினேன். அதற்கு பிறகு சில வசனங்கள் அவங்க ஓதி காட்டினாங்க, நான் ஆஃப் ஆகிட்டேன், என்னால் முடியல, எனக்கு புரியல. அது நீங்கள் சொல்கிற மாதிரி அது வெறும் கதைகளாக இருக்கவில்லை, முன்னோர்களினுடைய கட்டுக்கதைகளாகவும் எனக்கு தெரியல, கவிதையாகவும் இல்லை, உரைநடையாகவும் இல்லை. ஒன்று கவிதையாக இருக்கணும் அல்லது உரைநடையாக இருக்கணும். இது கவிதையாகவும் இல்லை, உரைநடையாகவும் இல்லை. இது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இது ஒரு புது விதமாக இருக்கிறது. நான் புதிதாக சந்திக்கிறேன். என்னுடைய ஆற்றல்களை எல்லாம் முடக்கி போடுகிறது, என்னுடைய வல்லமையை முடக்கி போடுகிறது. அப்போ நீர் அவருடைய நான் பின்பற்றேன்னு சொல்ல, யதார்த்தத்தை சொல்கிறேன், நான் அவங்களை பின்பற்ற இல்லை. ஆனால் இதுதான் நிலை. உண்மையிலேயே குர்ஆனை ஒருவர் புரிந்து கொள்வாரையானால் அவர் ரொம்ப ஆச்சரியப்படுவார். ஒல் முர்சலாத்தி உர்ஃபா, சர் சர் என்று அனுப்பப்படக்கூடியவைகளின் மீது சத்தியமாக அல்லாஹ் சொல்கிறான். என்னது சர் சர்ன்றது? எல்லாம் இன்றைக்கி ஒரு மெசேஜ் அனுப்பினா கிருன்னு போயிடுதா இல்லையா? இதை பற்றி அப்போவே குர்ஆன் சொல்லுது. அன்னைக்கு 1400 வருஷத்துக்கு முன்னாலேயே சட்டென்று அனுப்பப்படக்கூடிய சேட்டலைட்ஸ், இது ஒரு முர்சலா. இன்னைக்கு அதை பற்றி விளக்கம் சொல்லும்போது சேட்டலைட்டுங்கிறாங்க. எவ்வளோ ஆச்சரியமானது இந்த குர்ஆன், அற்புதமானது. அந்த குர்ஆனை மனதில் சுமக்குங்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியம், எவ்வளோ பெரிய பாக்கியம் அது. அருமையான பெருமக்களே,
ஒரு காலகட்டத்தில் இந்த குர்ஆனை அழித்து விடலாம் என்று குர்ஆனினுடைய பிரதிகளை எல்லாம் தீ வைத்து கொளுத்திய காலகட்டத்தில் அன்றைய காலத்தினுடைய உலமாக்கள் சில மனிதர்களை அழைத்து வந்து சிறுவர்கள் வந்து வயதில் மூத்தவர்களை கொண்டு வந்து நிறுத்தி அந்த அழிப்பதற்காக துணை நின்ற பிரிட்டிஷினுடைய தலைவர்களுக்கு முன்பாக, இப்போது நீங்கள் அழித்து இருக்கிறீர்களே, ஏடுகளை அழித்தீர்களே குர்ஆனை, இப்போ இவங்களை எப்படி அழிப்பீங்க? இதை மாதிரி நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். ஒரு பிள்ளையை ஓதச்சோன்னா ஒரு பிஸ்மில்லான்னு அவர் ஆரம்பிக்கிறார், அல்ஹம்துலில்லாஹ்னு ஆரம்பித்தா குலோரபினாஸ் வரைக்கும் ஓதுறதுக்கு வரிசையாக ஆட்கள் இருக்கிறது. எல்லா தரத்திலேயும், எல்லா வயசிலேயும், எல்லா மொழி சார்ந்தவர்களிடத்திலேயும் இந்த குர்ஆன் பதிவாகி இருக்கிறது. வலக்கத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிஸ்ஸிக்ர், மனனம் செய்வதற்கு குர்ஆனை நாம் லேசாக ஆக்கினோம்ங்கிறான். 1960 சொச்சம் என்று நினைக்கிறேன், ஆப்பிரிக்காவில் ஒரு பெரிய மாநாடு நடத்தப்பட்டது ஒரு இளைஞனுக்காக. ஒரு சிறுவன் என்று கூட சொல்லலாம், 15-16 இளைஞன் என்றோ சிறுவன் என்று சொல்லிக்கலாம் வைங்க. அது என்ன, போப் ஒரு கிறிஸ்தவர்கள் நடத்துகிறாங்க, பல லட்சக்கணக்கான பேர் அந்த மாநாட்டில் திரண்டு போகிறாங்க. எதற்காக? போப் அங்கிருந்து என்ன செய்கிறாரு, மெசேஜ் அனுப்புகிறார் மாத்திரமில்லை, தன்னுடைய பிரதிநிதியை அனுப்பி வைக்கிறார், தன்னுடைய அசிஸ்டண்ட்டை அனுப்பி வைக்கிறார். போப்புங்கிறது அவங்க இடத்துல உயர்ந்தவங்க தானே, அவர் உயர்ந்தவர். அவர் இடத்துல ரோமில் இருந்து என்ன செய்கிறார், ஒரு தன்னுடைய பிரதிநிதியையே அனுப்பி அதில் கலந்து கொள்ள சொல்லி வாழ்த்து சொல்ல சொல்றார். அந்த இளைஞனுக்கு என்ன அந்த இளைஞன் செய்தான்? பைபிளை முழுமையாக மனனம் செய்தான். அந்த மாதிரி விழா நடத்துகிறாங்க. நம்ம எவ்வளோ விழா நடத்தணும், தினமும் நடத்திக்கிட்டே இருக்கணும். ஒருத்தன் தான் அந்த உலகத்தில் மனனம் செய்திருக்கிறார். ஆனால் இன்னைக்கு கோடிக்கணக்கான பேர் குர்ஆனை சுமந்திருக்கிறாங்க. இந்த செய்தியோடு நான் ஒன்றை உங்களுக்கு சொல்வேன். எதிர்வரக்கூடிய 1ஆம் தேதி இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய மதரசா முஆஸ்கர் ரஹ்மான் மகளிர் அரபிக் கல்லூரி காயல்பட்டணத்தில் பட்டமளிப்பு விழா இருக்கிறது. அதில் பொம்பளை பிள்ளைகள் சனது வாங்குறாங்க, 110 ஆலிமாக்கள் சனது வாங்குறாங்க, 56 ஹாஃபிலாக்கள் சனது வாங்குறாங்க. 56 பொம்பளை பிள்ளைகள் ஏற்கனவே நிறைய வாங்கிட்டாங்க, இப்போ 56. அந்த 56ல் இந்த பிள்ளையும் ஒன்று, அந்த 56 பேரில் இந்த பிள்ளையும் ஒன்று. இதில் பெரிய விசேஷம் என்ன தெரியுமா? 7 வயசிலிருந்து சனது வாங்கக்கூடியவர்கள் 7 வயசுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 7 வயசு, 9 வயசு, 15 வயசு, 13 வயசு, 20 வயசு, 25 வயசு, 40 வயசு, 52 வயசு, 56 வயசு, 64 வயசு, 70 வயசு. 70 வயசு கிழவி என்ன செய்கிறாங்க, சனது வாங்குறாங்கன்னா நீங்கள் யோசிங்க, அல்லாஹ் எவ்வளோ லேசாக. வலக்கத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிஸ்ஸிக்ர் ஃபஹல் மின் முத்தக்கிர். நீங்கள் சிந்திச்சு பார்க்க வேணாமான்னு அல்லாஹ் கேட்குறான். சிந்திச்சு பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்குறான். இதில் இன்னொரு விசேஷம் என்னன்னு கேட்டால், அந்த 56 பேரில் உம்மாவும் மகளும் சனது வாங்குறாங்க ஒரே மேடையில். இதெல்லாம் உலகத்தில் ஒரு ஆச்சரியமாக பார்க்கப்படக்கூடியதா இல்லையா? இது குர்ஆனை தவிர வேறு எதுக்கும் இல்லை சகோதரர்களே. இந்த ஒரு சிறப்பு குர்ஆனை மனனம் செய்யக்கூடியவர்கள் அந்த பட்டியலை தவிர வேறு எதிலும் இருக்க முடியாது. எவ்வளவு ஆச்சரியமானது! தாயும் மகளும் ஒரே இடத்திலே அமர்ந்து, பக்கத்திலே அமர்ந்து, ஒரு சபையிலே அமர்ந்து ஹாஃபிலா சனதை ஒரே மேடையிலே பெறுகிறார்கள் என்றால் இன்ஷா அல்லாஹ் அது எவ்வளவு பெரிய பாக்கியம். குர்ஆன் அப்படி ஆளுமையானது, அவ்வளவு வலிமையானது. அத்தகைய ஒரு சிறந்த வேதத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் நிறைவுக்கு வருகிறேன், இன்ன ஹாதிஹில் குலூப தஸ்தவ் கமா யஸ்தஉல் ஹதீத். எப்படி இரும்பு துருப்பிடித்து விடுமோ அப்படி இதயங்களும் துருப்பிடித்து போகும். இரும்பு எப்படி துருப்பிடித்து போகிறதோ அது போன்று இதயங்களும் துருப்பிடித்து போகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்படி சொன்னதும் சஹாபிகள்லாம் நடுங்கி, யாராக சொல்லலாம், அப்போ அந்த துருவை நீக்கிறதுக்கு வழி இருக்கான்னு கேட்டாங்க. இருக்குது. கத்ரத்து திக்ரில் மௌத் வத்திலாவத்தில் குர்ஆன், அதிகமாக நீங்கள் மௌத்தை நினைப்பதும் குர்ஆனை ஓதுவதும் அந்த துருளை நீக்கிவிடும் என்றார்கள். இதயத்திலே ஏற்படக்கூடிய துருக்களை, கசடுகளை, அழுக்காறுகளை நீக்கக்கூடிய ஆற்றல் மௌத்தை நினைப்பதிலேயும் குர்ஆனை அதிகமாக ஓதுவதிலும் இருக்கிறது என்கிறார்கள் நம் இதயவேந்தர் ஹாத்தமுர் ரசூல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அத்தகைய ஒரு மகத்தான ஒரு வேதத்தை இதயத்தில் சுமந்தவர்களை குறித்து கண்மணியினுடைய இன்னொரு வார்த்தை என்ன தெரியுமா? சுவனத்தினுடைய விஐபிக்கள் யார் தெரியுமான்னு கேட்குறாங்க. இந்த விஐபிகள் இருக்கிறாங்களே, விஐபி விவிவிஐபிலாம் இருக்கிறாங்கல்ல, சுவனத்திலே விஐபிகள் யார் தெரியுமா? ஹமலத்துல் குர்ஆன்,
குர்ஆனை சுமந்தவர்கள், குர்ஆனை மனனம் செய்தவர்கள் தான் சுவனத்தினுடைய விஐபிகள் என்கிறான். அப்படி ஒரு விஐபியை இந்த மஜ்லிஸில் பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி, இங்கே நாகை முஸ்லிம் ஜமாத்தின் சார்பாக, யா ஹுசைன் ஜாமியா மஸ்ஜிதின் சார்பாக இப்படி ஒரு நிகழ்வை நீங்கள் ஏற்படுத்தியதற்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை காணிக்கையாக்கி கொண்டு, எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. இந்த மஜ்லிஸை நடத்துவதின் நோக்கம், தாய்மார்கள் நிறைய வந்திருக்கிறாங்க, சகோதரிகள் நினைக்கிறேன், நீங்களும் உங்கள் பிள்ளைகளை இப்படி உருவாக்கணுங்கிறது தான் நோக்கம். வேறு பெரிய நோக்கம்னா வேறு எதுவும் இல்லை. நோக்கம் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் ஹாஃபிதுகளாக ஆக்குங்க, ஆலிமத்துகளாக ஆக்குங்க. அவர்கள் சாலிஹத்துகளாக, ஆஷிகத்துகளாக உருவாகுவார்கள் இன்ஷா அல்லாஹ். ஆகிரத்தில் உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு துணை நிற்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தில் தான் இந்த நிகழ்ச்சி இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நோக்கத்தை அல்லாஹ் நிறைவேற்றி நம் வீடுகளில் ஹாஃபிதத்துகள் உருவாகுவதற்கு வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.